வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிட்டோம்ல, அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, ஒரு ஓட்ட பாத்திரத்துக்குள்ள தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. பாத்திரம் எம்டியாவே இருந்திருக்கு. ஆனா ஊத்துன தண்ணி தான் எங்க போச்சுன்னு தெரியல. வாயை தொடங்க சிஎம், உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க. ஆனா வேற லெவல். பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசினா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கிற போது. ஏன்னா பேசிக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசுறதுக்கே குளத்துக்குள்ள கொத்த பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசணும் மொத்தமா முடிஞ்சிடும். பாத்துக்கங்க, டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான். அதுதான் நம்ம பாலிசி. கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னு தெரியாம ஓட்டு 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 வரான் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒழிச்சுக்கிட்டாரு. ஃபாரின் அவனை ஸ்டாலின் சார் நினைச்சிட்டு போறீங்க. அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒன்று உண்டு. ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சுக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். வெற்றி தோல்வியெல்லாம் அரசியல் சகஜம் சார். அதுக்காக வெறி பிடிச்சிட்ட பதவி வெறி பிடிச்சா அழிய தேவையில்லை. நல்ல விதமாவே சொல்றேன். நியாயமான அரசியல் பண்ணுங்க. ஓ, அதுதான் உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த தீயசக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறதில்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல் மக்களே, இந்த தீயசக்தி திமுகவை நல்லா வெளுத்து விடுங்க.